TNEA 2024 ரவுண்ட் 3க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழல்ல இந்த வருஷம் எவ்வளவு சீட்டு வேக்கன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை பார்க்கும் பொழுது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் சுமார் 31,000 சீட்ஸ் அதிகமாக கவுன்சிலிங்குள்ள வந்துச்சு. இந்த 31,000 சீட்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக்கான அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கான சீட்டா தான் உள்ள வந்துச்சு. இந்த சூழல்ல 55,000 சீட்ஸ் இந்த வருஷம் வேக்கன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல இரண்டாம் ரவுண்டோட முடிவுல 69,147 சீட்ஸ் ஃபில் ஆகி இருந்தது. சென்ற வருடம் தேர்ட் ரவுண்டுக்கு 50% மாணவர்கள் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க. அதே போல இந்த வருடத்தோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்க்கும் பொழுது சுமார் 50% மாணவர்கள் ஆப்சென்ட் ஆவார்கள் என்று தெரிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஜெனரல் 92.5 பிளஸ் கவர்மெண்ட் 7.5 மொத்த சீட் ரெண்டும் சேர்ந்து 1,75,528 சீட்ல 1,20,000 சீட்ஸ் இந்த வருஷம் ஃபில் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 55,000 சீட்ஸ் இந்த வருஷம் வேகன்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்ற வருடமும் 67.19% சீட்ஸ் ஃபில் ஆகி இருந்தது மூன்றாவது ரவுண்டோட முடிவுல. இந்த வருஷமும் 68% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சென்ற வருடத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருடம் 1% சீட்ஸ் அதிகமாக ஃபில் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வேக்கன்சி என்று வரும் பொழுது சென்ற வருடம் 51,300 சீட்ஸ் வேக்கன்சி என்று இருந்த நிலையில் இந்த வருடம் 4,000 சீட்ஸ் அதிகமாக சுமார் 55,000 சீட்ஸ் வேக்கன்சி ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ச் வைஸ் அனாலிசிஸ் பார்க்கும் பொழுது சென்ற வருடத்தை போலவே இந்த வருடமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸுக்கு மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்ததாக பார்த்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மாணவர்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்டுக்கும் மாணவர்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருந்ததை இந்த வருஷம் பார்த்தோம். சென்ற வருடத்தை விடவே இந்த வருஷம் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு மாணவர்கள் மத்தியில அதிக வரவேற்பு இருந்ததை நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் மாணவர்கள் இந்த வருஷம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. மெக்கானிக்கல் மற்றும் சிவில் இன்ஜினியரிங்க்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு கொஞ்சம் குறைந்து இருந்ததாக நாம் பார்த்தோம். அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் நல்ல கல்லூரிகள் என்று சொல்லப்படக்கூடிய டாப் 25 கல்லூரிகளுக்கு மாணவர்கள் மத்தியில் அதிக விருப்பம் இருந்ததாக நாம் பார்த்தோம். இரண்டாவது ரவுண்டிலேயே 90% மேல இந்த கல்லூரிகளில் சீட் ஃபில் ஆகி இருந்தது. சென்ற வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது நல்ல கல்லூரிகளுக்கு மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்ததாக நாம் பார்த்தோம். நல்ல கல்லூரிகள் எது என்பதை மாணவர்கள் சரியாக பார்த்திருக்கிறார்கள். நிறைய மாணவர்களுக்கு இந்த அவேர்னஸ் வருட வருடம் உயர்ந்து கொண்டே போவதாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால கல்லூரிகளானது மாணவர்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸையும் தரமான ஆய்வக வசதிகளையும் நல்ல ஃபேக்கல்டி மெம்பர்ஸையும் வைத்துக் கொண்டு உள்ளே வரக்கூடிய மாணவர்களுக்கு எப்படியாவது நல்ல ஒரு கெரியரை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உழைக்கக்கூடிய கல்லூரிகள் மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை இந்த வருடமும் பெற்றுள்ளது. அடுத்தடுத்த வருடங்களிலும் அந்த கல்லூரிகள் தான் வரவேற்பை பெறும் என்பதும் இந்த இடத்தில் நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த வருடம் 433 கல்லூரிகள் இந்த கவுன்சிலிங்ல வந்தாங்க. ஆனால் 50% மேல ஃபில்லான கல்லூரிகள் இரண்டாம் ரவுண்டோட முடிவில் வெறும் 120 மட்டுமே. மீதம் இருக்கக்கூடிய 313 கல்லூரிகள் 50% குறைவான சீட்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆகி இருந்தது. அது மட்டும் இல்லாம 14 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சீட் எடுக்கல. 42 கல்லூரிகள்ல 1% கீழே சீட்ஸ் தான் ஃபில் ஆகி இருந்தது. 25% சீட்ஸ் கூட ஃபில் பண்ண முடியாம 263 கல்லூரிகளும் 10% கூட சீட்ஸ் ஃபில் பண்ண முடியாம 178 கல்லூரிகளும் இருந்தது. மாணவர்கள் மத்தியில அவேர்னஸ் கிரியேட் ஆனதான் நம்ம பார்த்தோம். என்னதான் அவேர்னஸ் நல்லா கிரியேட் ஆயிட்டு வருதுன்னு ஒரு புறம் சொன்னாலும் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் எந்தெந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் என்று கூட தெரியாமல் நல்ல கட் ஆஃப் வச்சிருந்தோம். மிகவும் குறைவான
பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்கக்கூடிய கல்லூரிகளையும் மாணவர்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதற்கு கட்டாயமாக இன்னும் கொஞ்சம் அடுத்த வருடங்களில் டிஎன்இஏவானது அவேர்னஸ் மெயினாக ஏழை மாணவருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ப்ரொவைட் பண்ணினா இன்னும் நன்றாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையும் இன்னும் அழகாக மாறும் என்பதும் இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம்.